ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்த சான்றிதழ் எடுக்காதவர்கள் வந்து தற்போது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிறந்த சான்றிதழ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்டாயமான ஒரு ஆவணமாக வந்து இருக்குது. 1990க்கு அப்புறம் பிறந்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து பிறந்த சான்றிதழ் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு சில நபர்கள்ட்ட வந்து அந்த பிறந்த சான்றிதழ் வந்து இல்லாமலும் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிறந்த சான்றிதழ் வந்து இன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக வந்து இந்தியாவில் வந்து பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கணும்னாலும், பள்ளியில் வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்கணும் அப்படின்னாலும், பாஸ்போர்ட் எடுக்கணும்னாலும், அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னாலும், ஓட்டர் ஐடி எடுக்கணும்னாலும், எந்த ஆவணங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் பிறந்த சான்றிதழ் வந்து கட்டாயமாக வந்து தேவைப்படுது. இன்னும் குறிப்பாக இந்தியா கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சமீபத்தில் வந்து அறிவித்தாங்க. நீங்கள் குடியுரிமைக்கான சான்றிதழ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் குடியுரிமைக்கான சான்றிதழ் வந்து பிறந்த சான்றிதழ் தான் வந்து ஒரு ஆவணமாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருந்தாங்க. அதனால் பிறந்த சான்றிதழ் என்பது ஒரு முக்கியமான ஆவணமாக வந்து இந்தியாவில் வந்து இருந்துகிட்ருக்கு. நிறைய நபர்கள் வந்து பிறந்த சான்றிதழ் வந்து இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து பிறப்பு வந்து பதிவு செய்யாமல் பிறந்த சான்றிதழை வந்து வாங்காமல் வந்து அதை வந்து விட்டுருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பிறப்பு இறப்பு வந்து பதிவு செய்வது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமும் ஏற்றிருக்காங்க. அது வந்து கட்டாயமாக இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தாலோ அல்லது ஒருவர் வந்து இறந்தாலோ வந்து அது கட்டாயமாக வந்து பதிவு செய்யணும். பதிவு செய்யலைன்னா அவங்க வந்து உடனே தவறு இழைத்தவர்கள்ங்கிற மாதிரி அது வந்து ஒரு சட்டம் வந்து சொல்லுது. அதனால் கண்டிப்பாக பிறப்பு இறப்பு வந்து பதிவு செய்யணும். அதுக்காக வந்து விஏஓ இருக்கார், அவர் தான் வந்து அதற்கான பொறுப்பு அதிகாரி. அவர்கிட்ட பதிவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடைமுறை வந்து இருந்தது. பிறப்பு சான்றிதழ் இல்லாதவங்க நீதிமன்றத்தில் வழக்கு வந்து தாக்கல் செஞ்சு அதன் மூலமாக வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய நபர்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. பிறந்த சான்றிதழ் இல்லாதவங்க நீதிமன்றத்தின் மூலமாக வந்து இதற்கு முன்பாக வந்து பிறந்த சான்றிதழ் வந்து வாங்கியிருப்பாங்க. இன்னும் நிறைய நபர்கள் வந்து பிறந்த சான்றிதழ் இது வரைக்கும் வாங்காமலும் வந்து இருப்பாங்க. பிறப்பு வந்து பதிவு செய்யாமல் பிறந்த சான்றிதழ் வந்து வாங்காமல் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் வந்து தற்போது எப்படி வந்து விண்ணப்பிச்சு வந்து பிறந்த சான்றிதழ் வாங்கலாம், அதுக்கு எந்த அதிகாரியை பார்க்கலாம் அப்படின்னா, இதற்காக வந்து வருவாய் கோட்டாட்சியர் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து கோட்டாட்சியர் வந்து இருப்பாங்க. அந்த கோட்டாட்சியர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு அதிகாரியாக வந்து நியமிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிறந்த சான்றிதழ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோட்டாட்சியரை அணுகி உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் வந்து தாக்கல் செஞ்சு விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து தாக்கல் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டாக இருந்தாலும் அல்லது ரேஷன் கார்டு இது போன்ற டாக்குமெண்ட்டுகளை வச்சு நீங்கள் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியர்கிட்ட தான் நீங்கள் வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணணும். அந்த விண்ணப்பங்கள் வந்து வட்டாட்சியர் வழியாக உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக உங்களிடம் வந்து நேரடியாக வந்து விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணையின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்டாட்சியர் மூலமாக வந்து அந்த பிறந்த சான்றிதழ் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும். இதுதான் வந்து தற்போது நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணி வாங்கலை அப்படின்னா, தற்போது உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டாட்சியரை வந்து அணுகுங்க. அவர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.